செங்கோட்டையின் பின்னணியில் பாஜக எடுபடுமா? எடப்பாடிக்கு செங்கோட்டையின் வைத்த செக் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எம்ஜிஆர் காலத்தில் 1977 முதல் முறையாக சத்தியமங்கலம் எம்எல்ஏவாக சட்டமன்றத்துக்குள் நுழைந்தவர் தான் செங்கோட்டையன். 1980 இப்போ வரைக்கும் கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏவாக இருக்கார். 1996 முதல் முறையாக ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் இடம்பெற்றவர் செங்கோட்டையன். 2011 பார்த்தோம் அப்படின்னா வேளாண் துறை அமைச்சர், 2016 பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னு கோவை மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவின் முகங்களில் மிக முக்கியமான ஒரு நபராக அறியப்பட்டவர் தான் செங்கோட்டையன். செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேருமே கொங்கு மண்டலம் தான். இதனுடைய விளைவாக தான் செங்கோட்டையனுடன் பழனிசாமிக்கு ஆரம்பம் முதலே பணி போகுதான். ரெண்டு பேரும் ஒரே கொங்கு மண்டலம் இல்லையா, அதனால தொடக்கத்துலேருந்து ரெண்டு பேருக்கு பணி போகுதான். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பழனிசாமி அரியணை ஏறிய பிறகு கூட செங்கோட்டையன் மேலும் சரிவை கண்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கோவையின் எஸ்பி வேலுமணி, நாமக்கல் தங்கமணி ஆகியோரை தன்னுடைய நெருக்க வட்டாரத்தில் கொண்டு வந்து கொங்கு மண்டலத்தின் பிடியை மேலும் இறுக்கமாக்கினார் எடப்பாடி பழனிசாமி. கட்சியினுடைய ஈரோடு புறநகர் மாவட்ட செயலராக செங்கோட்டையன் இருந்தாலும் புதிய பதவிகளை உருவாக்கி முன்னாள் எம்எல்ஏ ராஜா, முன்னாள் எம்எல்ஏ வி.கே. சின்னசாமியினுடைய மகன் சிவகுமார் இவங்க எல்லாரையும் நியமித்தார். இது ரொம்ப பெரிய அளவு சர்ச்சை ஏற்படுத்திய காரணத்தால் அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அந்த நியமனத்தை பழனிசாமியே கேன்சல் பண்ணிட்டார். இருந்தாலும் கூட இது செங்கோட்டையின் மனசில் ஒரு மிகப்பெரிய வடுவாக பதிந்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கட்சியில் தன்னை மட்டுமே முன்னிறுத்த முயற்சி பண்ணுறார் பழனிசாமி அப்படின்னு செங்கோட்டையன் அவருடைய நெருக்கமான வட்டாரங்களில் பலமுறை இதை பற்றி பேசியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தொடக்கத்திலிருந்தே எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையிலான அந்த உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் முரணாக தான் போயிட்டுருக்கு. விரிசல் ஏற்படக்கூடிய நிலை தொடக்கத்திலேருந்தே வந்துகிட்டு இருக்கு. இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை விட செங்கோட்டையின் சீனியர் லீடர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. செங்கோட்டையின் மூலமாக தான் எடப்பாடி பழனிசாமியே அதிமுகவில் பிரபலமாக அறியப்பட்டார் அப்படிங்கிறதும் வரலாறாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கடந்த பிப்ரவரி மாதம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கான பாராட்டு விழா அப்படிங்கிறது நடந்தது. விவசாயிகள் இந்த பாராட்டு விழா முன்னெடுத்தாங்க. விழாவில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா படங்கள் இடம்பெறலை. இதை பிரச்சனையாக்கினார் செங்கோட்டையன். அவங்க படங்கள் இல்லாமல் எப்படி நீங்கள் பாராட்டு விழா நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பழனிசாமி கிட்ட கூட அவருடைய ஆதரவாளரிடமும் இடைவெளியை பின்பற்றினார் செங்கோட்டையன். சட்டமன்றத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னா இடைவெளியை கடைபிடித்தார் செங்கோட்டையன். இதற்கு பிறகுதான் சமாதானம் அப்படிங்கிறது ஏற்பட்டது. பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு சமரசம் அப்படிங்கிறது எட்டப்பட்டது. அதன் விளைவாக தான் கட்சி பிரச்சனையை பொதுவெளிக்கு கொண்டு வந்து விட்டார் செங்கோட்டையன் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. திமுக அல்லது பாஜக போன்று சித்தாந்தம் அடிப்படையிலான கட்சி அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, 10-15 ஆண்டுகள் வரை ஆட்சி அதிகாரம் இல்லாமல் எதிர்க்கட்சியாக இருந்த மரபும் அதிமுகவுக்கு கிடையாது. கவர்ச்சிகரமான ஆளுமை மிக்க தலைவர் அப்படிங்கிறது அதிமுகவினுடைய மைய சக்தி. அந்தந்த பிராந்தியங்களில் வலுவான ஆட்களையும் எல்லா சமூகங்களையும் அரவணைத்தபடி ஒருங்கிணைத்து செயல்படுவது அதிமுகவின் வெற்றியினுடைய ஒரு மேஜிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெற்றிக்கான ஒரு காரணம். இந்த ரெண்டு விஷயங்கள்லுமே எடப்பாடி பழனிசாமி சறுக்கி விட்டதாக செங்கோட்டையன் நினைக்கிறாரு. தவறு பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி, சரியாக கொண்டு போகல அப்படின்னாரு. அவருடைய பேட்டியில் கூட நம்ம அதை பார்த்தோம். ஏன்னா 2019 தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு முன்பு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல், எல்லா தேர்தலிலும் அதிமுக தோல்வியடைந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னும் செங்கோட்டையன் சொன்னார். ஒன்றா இல்லாமல் இருந்தது தான் காரணம் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரியான எண்ணத்தில் அதிமுகவில் புழங்கி கொண்டிருப்பவர்களோட செங்கோட்டையனும் தொடர்பில் இருக்கார். இப்படியான அதிருப்தியாளர்கள் கூட சொல்லலாம். இவங்க செங்கோட்டையனை முன்னிறுத்துறாங்க, செங்கோட்டையன் சப்போர்ட் பண்ணுறாங்க. கரெக்ட், நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, நீங்கள் சொல்கிறது தான் சரி. அதிமுக ஒன்றுபடணும், ஒன்றுபட்டால் தான் வெற்றி நிச்சயம். ஏன்னா ஒன்றுபடலைன்னா தோல்வி அப்படிங்கிறதான் கடந்த காலமாக நம்ம வாங்கிட்டு இருக்கோம், 2019 24 வரைக்கும். அப்போ ஒன்றுபடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாமே செங்கோட்டையன் பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது கட்சியிலிருந்து. கடந்த மார்ச் மாதம் டெல்லி சென்ற செங்கோட்டையன் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்தார். ஏப்ரல் மாதம் நிர்மலா சீதாராமன் சென்னை வந்த போதும் அவரை சந்தித்தார் செங்கோட்டையன். இந்த தருணத்தில் எடப்பாடி பழனிசாமியும் அவசரமாக டெல்லிக்கு போனார். டெல்லி போய் அங்கே பாஜக தலைவர்களை மீட் பண்ணார். ஆனால் கேட்கும்போது அதிமுகவினுடைய புதிய அலுவலகம் இருக்கு இல்லையா, அதை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகுதான் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாகிறது. எப்போவுமே பாஜக அதிமுக இடையிலான ஆலோசனைகளில் முக்கிய இடம் வகிப்பவர் தான்
ஆடிட்டர் குருமூர்த்தி, அவருடைய பெயர் அடிக்கடி இந்த பிரச்சனையின் போது சொல்லப்படும். ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்களோட ஒன்றிணைந்த அதிமுகவே அவருடைய நிலைப்பாடு. கடந்த ஏப்ரலில் அமித்ஷா சென்னை வந்தபோது அவர்கிட்ட ஆடிட்டர் குருமூர்த்தி வலியுறுத்தியும் இதை தான் சொன்னார் அப்படின்னு சொல்லப்பட்டது. பலம் வாய்ந்த கூட்டணியோடு திகழக்கூடிய திமுகவுக்கு எதிராக வரும் சட்டமன்ற தேர்தலில் இதே பிளவுகளோடு அதிமுக நீடிச்சது அப்படின்னா தேர்தலை வெல்லவே முடியாது அப்படிங்கிறதான் அவர் சொன்ன கணிப்பாகவும் கணக்காக இருந்திருக்கு. அமித்ஷாவும் இந்த எண்ணத்தில் தான் இருக்கார் அப்படின்னாலும் கூட்டணிக்கான முக்கிய நிபந்தனைகளில் ஒன்றாக எடப்பாடி பழனிசாமி முன்வைத்த வேண்டுகோளை ஏற்று அதிமுக உட்கட்சி விவகாரங்களிலிருந்து விலகி நின்று கொண்டது பாஜக அப்படின்னு சொல்லப்படுது. எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி அமையும் போதே நீங்கள் ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே சேர்க்குறேன், அதே போல் தினகரனை கட்சிக்குள்ளே சேர்க்குறேன், இந்த மாதிரி அதிமுக ஒன்றிணைக்கிறேன் அப்படிங்கிற டாப்பிக்கை நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டிமாண்ட் பண்ணியிருக்காரு, ஒரு நிபந்தனை விதிச்சிருக்காரு. அது ஓகே சொன்ன பிறகு தான் பாஜகவோட அதிமுக கூட்டணியை ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே பாஜக கொடையின் கீழ் கொண்டு வருவதுதான் அமித்ஷாவுடைய தமிழக வியூகம். இதுக்கு நேர்மாறாக தான் பாஜக கூட்டணியில் ஏற்கனவே இருந்த பன்னீர்செல்வம் விலகிட்டார், தினகரனும் விலகிட்டார், அன்புமணி ராமதாஸ் இடையான அந்த மோதல், பிரேமலதா அதே போன்று கிருஷ்ணசாமி இவங்களுடைய அந்த பேச்சுக்களும் பார்த்தோம் அப்படிங்கும்போது பாஜக அதிமுகவுக்கு சாதகமாக இல்லை. இது எல்லாம் ரொம்ப அதிருப்தியை மோடி அப்புறம் அமித்ஷாவிடம் உருவாக்கி இருக்கிறது. மிகப்பெரிய அதிருப்தி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு அதிருப்தி இருக்குது. இந்த சூழ்நிலையில் தான் செங்கோட்டையன் முன்னெடுக்கக்கூடிய இந்த பிரச்சனை அதோட பின்னணியில் நேரடியாக பாஜக தொடர்பு இல்லை அப்படின்னு இருந்தாலும் கூட டெல்லி தலைமையின் கடைக்கண் பார்வை செங்கோட்டையன் மீது இருக்குது அப்படிங்கிறதும் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை நம்ம போடுற கணக்குக்கு அவர் ஒத்து வரலன்னா செங்கோட்டையனை முன்னிறுத்தும் அப்படிங்கிறது பாஜகவுடைய கணக்காக இருந்தது. அப்போ செங்கோட்டையோட சிந்தனை செயல்பாடு எல்லாமே அதுக்கு பின்னணியில் பாஜக இருக்கிறதாங்கிற கேள்வி வருது இல்லையா? அப்போது அவருடைய பேட்டியில் கூட நம்ம பார்த்தோம், 2024 பாஜகவோட கூட்டணி அமைக்கலாம் நான் சொன்னேன், பாஜகவோட கூட்டணி அமைத்திருந்தால் ஒரு 30 தொகுதி நம்ம கைப்பற்றிருப்போம் நாடாளுமன்ற தேர்தலில், ஆனால் கூட்டணி அமைக்காமல் விட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்கிறார். அப்போ செங்கோட்டையன் பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய மைண்ட் செட்டில் தான் இருக்கார், பாஜகவோட இணக்கமாக இருக்கணும், பாஜகவோட கூட்டணி அமையணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் செங்கோட்டையன் இருக்கார். அப்படிங்கிற மாற்று கருத்து கிடையாது. பாஜகவும் செங்கோட்டையன் முன்னிறுத்த முயற்சி பண்ணாங்க, 2 வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்படின்னு செங்கோட்டையன் சொல்கிறார். ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, சசிகலா சிறைக்கு போவதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கிட்டு போனாங்க இல்லையா, அந்த வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பாக செங்கோட்டையன் கிடைத்தது என்றும் அது அவர் வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டார் அப்படின்னும், அதே போன்று பாஜகவுடைய உந்துதல் பேரில் அதிமுகவுடைய அதிகாரம் முழுமையும் செங்கோட்டையின் வசம் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்ததாகவும் அதற்கும் செங்கோட்டையன் மறுத்து விட்டார் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த 2 வாய்ப்புகளையும் நான் கட்சி நலன் கருதி விட்டுட்டேன் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்கிறார். அப்படி முழுக்க பாஜக இதோட பின்னணியில் செங்கோட்டையனுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புது. செங்கோட்டையனுடைய பேட்டி தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த நயினா நாகேந்திரன், இது அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம், இதில் நான் பேசுவது சரியாக இருக்காது, ஆனால் அதே சமயம் எல்லோரையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும் என்பது நல்ல விஷயம்தான், இது பற்றி முடிவெடுக்க எடப்பாடி பழனிசாமி தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. தேவைப்பட நாங்களும் பேசுவோம், ஒன்று சேர்ப்போம் அப்படின்னும் பதிலளித்திருக்காரு நயினா நாகேந்திரன். செங்கோட்டையன் விதித்திருக்கக்கூடிய அந்த கெடு 10 நாட்கள் கெடு இருக்கு இல்லையா, அந்த கெடு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வித அழுத்தத்தை கொடுக்குமா, எடப்பாடி பழனிசாமி இறங்கு வருவதற்கான சூழலை உண்டாக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதிமுகவில் ஓபிஎஸ் இபிஎஸ் தலைமையில் தேர்தல் களம் சோபிக்காத நிலையில் செங்கோட்டையன் தலைமையில் அதிமுகவை இயங்கலாம் என்ற வாய்ப்பை உருவாக்கவே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வருகிறதா அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது. இப்போ இதனுடைய பின்னணியில் பாஜகவின் மறைமுக ஆதரவும் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் அதிமுகவில் சேர்ப்பது அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பலமுறை திட்டவட்டமாக சொல்லிட்டார். கட்சி ஒன்றிணைப்புக்காக முன்னாள் அமைச்சர்கள் 6 பேர் பலமுறை வலியுறுத்தியும் கேட்காத இபிஎஸ் செங்கோட்டையனுடைய கோரிக்கைக்கும் கெடுவுக்கும் வளைந்து கொடுக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. தேர்தலுக்கு இன்னும் ஒரு 8 மாதம் 7-8 மாதம் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அதிமுகவை ஒன்றிணைப்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. இந்த குறுகிய காலத்தை கட்சி ஒன்றிணைப்பில் செலவழித்தால் அது தேர்தலில் பின்னடைவையே ஏற்படுத்தும். அதே வேளையில் அதிமுகவில் முன்பு ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு நடந்த அதிகார போட்டி போல் இபிஎஸ் செங்கோட்டையன் போட்டி முழு வீச்சில் நடைபெறும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி வாய்ப்பு ஏற்பட்டாலும் இதைவிட பெரிய சவால்களை எல்லாம் தகர்த்தி
அடுத்தது கட்டத்தை நோக்கி வந்த எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்த எடப்பாடி பழனிசாமி இதையும் சமாளிப்பார் அப்படின்னும், அது யாருக்கு சாதகமாக அமைய போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஓபிஎஸ் இது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் அவரால் வரும்போது கூட எடப்பாடி பழனிசாமி அதை எதிர்கொண்டார். அதே போல தான் இதுவும் நடக்குமா, இல்லை செங்கோட்டையினுடைய அழுத்தம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி இறங்கி வைக்க முடியுமா, அவர் இறங்குவதற்கான ஒரு வழி இது உண்டாக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும்.